உங்களுக்கான எனது தொடக்க பணியாக பொம்மையின் வடிவில் ஒரு கேக் செய்ய வேண்டும். உங்கள் விருப்ப புத்தகங்கள் மற்றும் தோற்றங்களிலிருந்து உங்கள் விருப்பமுள்ள ராஜகுமாரியை தேர்வு செய்யலாம். சரி, நீங்கள் தயார் என்றால் தொடங்கலாம். அங்கே நாம் செல்கிறோம். இல்லை, அங்கே நாம் செல்கிறோம். சரி, அடுத்தது நமக்கு ஒரு பானை மற்றும் டொக்கோலேட் தேவையாகும். மேலும் நான் சுவை குதிரைக்கட்டையை பயன்படுத்துவேன். அதை ஒரு பானையில் வைக்கிறேன். கொஞ்சம் மாவு, பின்னர் ஒரு பெருப்பாட்டையை எடுத்து குழைக்கிறேன். என் ஓச்சிக்கு ஆல்ரெடி ரோங்ஹா சியாசி சு அது ஒன்றில் யூலு கலசுத இருரவகி டென்டோன் கேரமலை ஐடி ஓவர் த கேக். பிறகு சாக்லேட்டில் சில மாவு சேர்த்து அதை கலக்குகிறேன். அது சாக்லேட் மாவாக மாறியிருக்கிறது. அதை உருட்ட வேண்டும். சரியாகிறது. நான் இதிலிருந்து ஒரு பொம்மையின் ஆடையை கடிக்கும். வா, இந்த போடையை காண்க. அற்புதமானது. சில விவரங்கள், சில சாக்லேட் மணிகள் மற்றும் சாக்லேட் இறக்கைகள். ஹோம், அடுத்தது என்ன? சரி, நாங்கள் மேலும் சாக்லேட் சேர்க்க போகிறோம். இது சிறந்த உடையாக இருக்கும். ஆஹா, இதை பார்ப்போம். என்ன மெலிசா, உன்னால் என்னை செய்ய முடியும்? ஓ, பரவாயில்ல. அப்பா, பப்பா மாவை எடுத்துக்கொள்கிறேன். இது மிகவும் அழகாக இருக்கிறது. எல்லாம் இனம் கொஞ்சம் பிங்காக இருக்கும். விவரங்கள் கொண்டடையிலும். அடடா, மேலும் கம்மை துளிக்கலாம். இது மிகவும் ருசியாக உள்ளது மற்றும் பெரிய குமிழிகள் உருவாக்குகிறது. ஓ, இது மிகவும் நன்றாக வாசிக்கிறது. அற்புதம். அருமையே, மிகவும் அழகாக இருக்கிறது. எனக்கு பிடித்து விட்டது. டைரா, இதை பாரு. அன்னிக்கவும், என் சாக்லேட் இளவரசியை விட எண்ணம் செல்லவில்லை. இது அழகாக இருக்கிறது. ஓ, சமையல்காரரே, பாருங்கள். ஆர்ப்போம். டைரா, உங்கள் பொம்மை அருமையாக இருக்கின்றது. ஒரு துண்டு வெட்டுவோம். வா, மென்பா நடுக்கு. எனக்கு சாக்லேட் கேக் மிகவும் பிடிக்கும். என்ன இருக்கிறது? சாக்லேட் சிறகுகள். அருமை. இப்போது மெலிசாவின் முறை. ஒரு துண்டை வெட்டுதல். வாவ், மெலிசாவின் கேக் இளஞ்சிவப்பு. சுவைத்தேன். ருசியானது. நாங்கள் சில புயல்களையும் உருவாக்கலாம். மற்றும் வெற்றியாளர் மெலிசா. நான் உங்களுக்கு கூறினேன். பெண்களே, நிறுத்திக் கொள்ளுங்கள். அடுத்த பணி, கொட்டகையின் வடிவில் ஒரு கேக் உருவாக்குங்கள். எனக்கு தோன்றுகிறது அனைவரிடமும் நிறைய கேக் ஹப்பர்கள் உள்ளன. வேலைக்கு செல்லுங்கள். சரி, எனக்கு இதை கையாள முடியும். ஐரா, அவள் என்ன செய்கிறாள்? அடா, போகாதே. சரி, எதுவாக இருந்தாலும் இளஞ்சிவப்பு பொலிவேந்திருக்கு. இதில் பூர்த்தியுற வரையப்பட வேண்டியிருக்கு. அடுத்து வஃபில் கோனைக் எடுத்து அது தங்கம் படியும் வேண்டும். ஆர்ஹா, எனக்கு இது ஏற்கனவே பிடித்து விட்டது. நல்லா இருக்கு. பாருங்கள், அது ஒரு சாக்லேட் கோபுரம். சில விவரங்களை சேர்க்கின்றோம். சூப்பர். சரி, வாயவ். மேலும் மர்ஷ்மெலோக்கள் அதிவேகமாக ருசிக்கிறதே. எனக்கு இது பிடிக்கும். நான் பழக்கம் பால்கான் சாக்லேட்டை ஏற்கனவே உருக்கிவிட்டேன். என் சொரியை குதிரை வடிவமாக நிரப்புவது நன்றாக உள்ளது. வாவ், இது மிகவும் அழகாக இருக்கு. இதற்கு சில நிறங்களை சேர்ப்போம். வெள்ளையும் தங்கமும் பாராட்டத்தக்கது. பார்வதனை கேக்கிற்குள் சேர்த்து விடுகிறேன். ஹே, ஓ மெலிசா, என்னை அல்னஸ் விடு.
அடுத்தது கீழ்ப்பகுதியை பிங்க் கோடுகளால் அலங்கரிக்கிறேன். மேலே குதிரைகளுடன் ஒரு கரிசல் இருக்கும். இதை பாருங்கள், எவ்வளவு அழகாக இருக்கிறது. வாவ்! நான் ஒரு விஷயம் மட்டும் தன்னிச்சையாகவே நிச்சயம். மெலிசா என்னை மிஞ்ச முடியாது. உண்மையில் எனது வெறித்தனமாக இருக்கும். நான் சில பருத்தி இனிப்பு சேர்க்க போகிறேன். அது உண்மையில் பெரிய கோட்டை. சமையலாளர் எனக்கு பெருமிதமானவர். அங்கே அவரை பாருங்கள். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். அழகே, நீங்கள் மிகுந்த முயற்சி செய்தீர்கள். ஒன்று மற்றொன்றை விட சிறந்தது. மெலிசாவின் கேக் மூலம் தொடங்க விரும்புகிறேன். வாடை நிறைந்த கிரீம் தானா? சுவையாக உள்ளது. கோபுரம் சாப்பிட ஏற்றதா? ஓ ஆம், இது அற்புதம். இப்போது டைராவின் பாரம். நீங்கள் கவலைப்படுகிறீர்களா? டைரா, உன் கேக் கூட அருமைதான். மிக மிக நல்லது. குதிரைகள் சாப்பிடக்கூடியவையா? வெள்ளை சாக்லேட். அற்புதம். டைரா வெற்றியாளர். இந்த முறை பனிக்கூற்று சுவாரஸ்யமாக இருக்கிறது. பூங்கொத்து வடிவிலான கேக். நீங்கள் இதை கண்டிப்பாக சமாளிக்க முடியும். ஓஹோ, எனக்கு ஏற்கனவே ஒரு யோசனை வந்திருக்கிறது. ஆஹா, ஊஹு, நான் இன்னும் நல்ல கேக் செய்ய போகிறேன். சாக்லேட் கிரீமை கொண்டு கேக் முழுவதும் பிழியும். மற்ற இடங்களை சமமாக செய்கிறேன். அற்புதம். இன்னும் சற்றே கிரீமவிடம் உண்டு. அருமை. மெலிசா, நான் மிகவும் ருசியான கேக் வைக்க போகிறேன். பிறை மலர் கிரீம். முதலாக தொடங்குவோம். சரி, ஏற்கனவே சிறப்பாக தெரிகிறது. அப்படியா? ஹே டைரா, நான் மாஸ்டிக் முதலாவதாக எடுத்துக்கொண்டேன். நாம் அதை பிரித்து எடுப்போம். அது போதுமானது எனக்கு. கோடுகள் தாண்டியவற்றை வெட்டி விஷயம் சீர் செய்தல். ஆனால் அதை ஒதுக்கப் போவதில்லை. ஏனெனில் மகாகருக்கு மீதி உள்ளவை அழகான அலங்காரமாக மாற்றப்படக்கூடும். சரியே, என்ன செய்யறேன் பாரு. கிரீமில் இருந்து செய்யப்பட்ட மலர்கள். நிஜமாகவே என்ன செய்ய வேண்டும் என்று எனக்கு தெரியும். சுருள் வட்டங்களை செய்யலாம். அவை மிக அழகானவை. இங்க் மற்றும் வெள்ளை அற்புதமான கலந்து. எல்லாவற்றையும் திருப்பி சுத்தமாக வைக்கவும். இதோ நாம் சில பூக்களை பெற்றுள்ளோம். அதுதானா? ஹேம், என்னிடமே ஒரு கேக் மட்டும் இல்ல, ஒரு பக்கம் பீச் அது இருக்கிறது. அழகாகவே இருக்கின்றது. எனினும் என் கேக் உன்னுடையதை விட நன்றாக உள்ளது. இல்லை, நீயும் என் கேக்கை கெடுத்து விட்டாய். முடியாது. நான் கேக்கில் மூழ்கி இருக்கிறேன். நிறுத்து. வணக்கம் அனைவருக்கும். என்னிடம் என்ன இருக்கிறது பாருங்கள். இன்று நீங்கள் இந்த பரிசுக்காக போட்டியிடுவீர்கள். ஓ வணக்கம். மற்றும் நம்முடைய ஆண்கள் இங்கே இருக்கிறார்கள். ஓ, என்ன நடக்கிறது? என்னிடம் ஒரு பரிசு, நிறைய பணம் இருக்கிறது. அதை நீங்கள் சமையல் நிகழ்ச்சியில் போட்டியிடுவீர்கள். நல்ல அதிர்ஷ்டம் சாம். சரி, ஒரு ஸ்டேக்கோட தொடங்கலாம். வாங்க தொடங்கலாம். மாலி, இந்த மாமிசத்தை பாரு. ஆமாம், வாங்க ஆரம்பிக்கலாம் சாம். ஓஹோ, ஏன் என்ன நடக்கிறது? சரி, ஓ இதை செய்யலாம். ஓ இல்லை, இது பயங்கரமாக இருக்கிறது. சரி, அடுத்தது. ஓ, இந்த பாக்கெட்டை திறக்க வேண்டும். ஓ நண்பர்களே, ஏரி சாம், நாங்கள் பிரெஞ்ச் ஃப்ரைஸை எண்ணெயில் போட வேண்டும். பிரச்சனை இல்லை. ஆஃப். ஓ, நான் முழுவதும் எரிந்து விட்டேன். இது மிகவும் சூடாக இருக்கிறது.
இது ஒருவருக்கு சுற்றத்தின் முடிவை காண முடியாது போலிருக்கிறது. சரி, நாம இந்த உணவு பாட்டை அலங்கரிக்க வேண்டும். இதோ குவென்டின். மைலி, ஏய்! எல்லாம் தயார், செஃப். அதுதானா? நீங்கள் ஏதோ ஒன்றை மறந்துவிட்டீர்கள் என்று நினைக்கிறேன். அம்மா, சரி. ஓ, வாங்க. நாம ஏதோ ஒன்றை தவற விட்டோம். நான் செய்வேன். ஒரு பானில் கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் பப்ரிகா, உப்பு, வெங்காயம். ஒரு நிமிஷம். அதை கலக்குகிறேன். நாம இதை செய்றோம். இது மிகவும் புளிப்பு. ஓ, சரியானது. அதை பானில் ஊற்றி விடுகிறேன். சாஸ் தயார். அதை நம்முடைய இறைச்சிக்கு சேர்ப்போம். ரொம்ப மென்மையான ஸ்டேக் துண்டு. இது அற்புதம். நாங்கள் முடித்து விட்டோம். ஓ, நான் உண்மையில் அதை முயற்சிக்க விரும்புகிறேன். ஓ, இல்லை, அவன் நம்மிடம் வருகிறான். குவென்டின், ஏதாவது செய்யலாம். பெண்களே, சரி, இப்போ பார்ப்போம் ஆண்கள் என்ன செய்திருக்கிறார்கள். அதுதான் அங்கே. அது என்ன? உனக்கு என்ன பிரச்சனை? ஓ, நாங்கள் நல்லா இருக்கிறோம். சரியா நண்பா? நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? ஓ நண்பா, அந்த வழி இல்லை. நமக்கு சாஸ் முடிந்துவிட்டது. சரி, நேரம் முடிஞ்சது. நண்பர்களே, நீங்கள் என்ன வச்சிருக்கிறீர்கள் என்று பார்ப்போம். உங்க ஸ்டேக்கின் ஒரு துண்டை சுவைக்கிறேன். பார்ப்போம். அருமையாக இருக்கிறது. உங்களின் கையை குலுக்குகிறேன். இப்போது பெண்களிடம் செல்வேன். பெண்களே, உங்கள் ஸ்டேக் சுவைக்க விரும்புகிறேன். நன்றி. இதோ ஒரு துண்டு. நான் அதை விரைவில் முயற்சிக்க விரும்புகிறேன். அவருக்கு இது பிடிக்கும் என்று நான் உண்மையிலேயே நம்புறேன். சரி, நான் சொல்ல விரும்புவது இதுதான். என்ன? அவன் எங்கே போகிறான்? யாரு ஜெயிக்க போறாங்க? பெண்களா அல்லது ஆண்களா? பெண்கள் வெற்றியாளர்கள். வாழ்த்துக்கள். ஓ, நாங்கள் வெற்றி அடையவில்லை நண்பா. உண்மையிலேயே அது வருத்தமாக இருக்கிறது. உங்கள் அடுத்த பணிக்குறிப்பு. அதில் நிச்சயமாக நாங்கள் சிறந்தவர்கள். ஹூரே! மாலி, நாம ஒரு கேக் செய்ய போறோம். முட்டைகளை எடுத்துக்கொள்வோம். ஓ, அது வேடிக்கையாக இருக்கிறது. மாலி, பாரு, பசங்கள மாதிரி முட்டை உடைக்கலாம். சரி, நான் தானே செய்கிறேன். முடிஞ்சது. மாலி, நமக்கு உப்பு தேவைப்படும். எவ்வளவு போட வேண்டும்? வா, கொஞ்சம் கூட. குவென்டின், இன்னும் கொஞ்சம். கொஞ்சம் கூட. ஓ, இல்லை. சரி மாலி, எனக்கு கொஞ்சம் பால் கொடு தயவு செய்து. ஆம், இதோ உன் பால். மாலி எனக்கு உதவ விரும்பவில்லை போல. சரி, பாலை கிண்ணத்தில் ஊற்றுகிறேன். நண்பர்களே, நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? ஓ, கொஞ்சம் பால் ஊற்றுவோம். ஆமா. எவ்வளவு கனமான பை. நான் மிகவும் சோர்வாக இருக்கிறேன். இதோ இப்படி செய்யலாம். எளிதாக இருக்கும். நன்றி மாலி. மாவை போடுகிறேன். சாம். ஓ, இது மிகவும் கனமாக இருக்கிறது. இல்லை. எனக்கு ஒரு உதிர்ந்த புகைப்படம் கிடைக்க போறது போல இருக்கிறது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? இப்போது எல்லாவற்றையும் கலக்க நேரம். ஓ, குவென்டின், நீங்க தானா? நீ சரியா இருக்கியா? சரி, இதையெல்லாம் கவனமாக கலக்கலாம். இப்போது நேராக அச்சில் ஊற்றுவோம். இப்போது ஒரு அடுப்பு தேவை. ஓ, இது மிகவும் சூடாக இருக்கிறது. என்னோட ஏதோ தவறு நடந்திருக்கிறது என்று நினைக்கிறேன். நான் உனக்கு உதவுகிறேன், ஃப்ரெண்ட். ஓ,
எவ்வளவு நேரம் இருக்கிறது அங்கே? என்ன நடந்தது நெஞ்சவர்களே? ஓ, நாங்கள் நன்றாக இருக்கிறோம். நாங்கள் சிறந்த கேக் செய்ய போகிறோம். ஏன் எல்லாம் தவறாக நடக்கிறது? ஓ, நீ என்ன செய்த குவென்டின்? கேக்கில் பெரிய துளை இருக்கிறது. உண்மையில அது மிகவும் வேடிக்கையாக இருக்கிறது. கிரீம், இது ருசியாக இருக்கும். இப்போது அதை சுருட்டுவோம். சரியானது. மேலே சுவையான சாக்லேட் பேஸ்ட் சேர்ப்போம். ஓ, அது ஒரு நல்ல யோசனை. இது எளிமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருக்கும். முடிஞ்சது. உங்களுக்கு எப்படி பிடிக்கிறது சாம்? நாங்கள் செய்தோம். நன்றாக. நமது கேக்குகள் தயாராக உள்ளன. முதல் ஒன்று மாலி. அதற்கு சில கிரீம் தேவை. ஓ, இதோ பாருங்கள், நான் கேக்கில் கிரீம் போடுகிறேன். ஆம், அப்படித்தான். நான் எல்லாவற்றையும் எனது கையால் செய்கிறேன். இது மிகவும் குளிர்ச்சியாக தெரிகிறது. இப்போது பக்கங்களில். வாவ், மேலே கிரீம் அதிகமாக இருந்தால் அதுவே சிறப்பு. சரியாக இருக்கிறது. எல்லாவற்றையும் சாக்லேட்டால் மூடுகிறேன். அடுத்தது ஒரு டோனட்டுடன் அற்புதமான ஜாம் மற்றும் ஒரு குடை தயார். என்ன நினைக்கிறீர்கள்? ஆம், நான் தொடர்கிறேன். மாலி, நீ மிகவும் நன்றாக இருக்கிறாய். உனக்கு கைத்தட்டல். எனக்கு தெரியும். பார்பி ஒன்றை சேர்ப்போம். இல்லை, அவள் இங்கே தேவையில்லை. சாம், பாரு. ஓ, அது என்ன? நமக்கு ஒரு திட்டம் இருக்கிறது என்று நினைக்கிறேன். வா சாம், கவனமாக இரு. பெண்கள் நம்மை கவனிக்க கூடாது. முடிந்தது. பங்கேற்பாளர்கள், நேரம் முடிந்தது. பார்க்கலாம். எல்லோரும் தயாரா? பெண்களா? நல்லது. என்ன? ஓ, அது அருவருப்பாக இருக்கிறது. நீங்கள் என்ன செய்தீர்கள்? அந்த பெண்கள், நாங்கள் தயாராக இருக்கிறோம். வெற்றி எங்கள் கையில் உள்ளது. பார்ப்போம். உங்களின் கேக் சாப்பிட்டு பார்க்கிறேன். இது ருசியாக இருக்கிறது. நீங்கள் உண்மையில் இதை சமைத்தீர்களா? சரி, கவனம். வெற்றியாளர்கள் ஆண்கள். ஆமாம் சாம், நாங்கள் செய்துவிட்டோம். நாங்கள் சிறந்தவர்கள். மாலி, நாங்க தோத்துட்டோம். கைஸ், இந்த பூனைக்கு பாருங்க. அது மிகவும் குளிர்ச்சியானது. அருமையாக இருக்கிறது. என்ன? பாருங்கள், அவன் பணத்துடன் ஓடிக்கொண்டு போகிறான். இங்கே திரும்பி வா.